மாமியா கிளவி சமையல ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு எப்படி வைக்க என்ன குழம்பு வைக்கன்னு பக்கத்துல இருந்து லேசா படிக்கணும். அப்பதான் என் கையால சொக்குக்கு சோறுலாம் பொங்கி எடுத்து போடலாம். எத்தே காலையில தின்னுட்டு போனேன். அடுத்தாப்புல இப்ப மத்தியானம் சோத்துக்கு வந்தாச்சா? சோத்தை மட்டும் தான் பொங்கி வச்சிருக்கேன். இனிமேதான் குழம்பு கூட்டலாம் வைக்கணும். உனக்கு வயிறு பசிக்குன்னா சோத்துல கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊத்தி கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு போ. இந்த பாருங்க, சோத்து திங்கிது கொண்டு வரலனா உன்னை நல்லா புரிஞ்சுடுங்க. நானும் குழம்பு வச்சு படிக்கணும், கூட்டு வச்சு படிக்கணும் நினைப்புல தான் இருக்கேன். உங்க மோவனுக்கு அப்பதான் சோறு பொங்கி போட முடியும். நீ ஒன்னும் செய்து கொடுக்கண்டா. என் மோவனுக்கு நானே சோறு பொங்கி கொடுத்து விடுவேன். உன் வேலை என்ன வேண்டுமோ சொல்லி என்ன வேண்டுமோ அதை மட்டும் போய் பாருப்பா. என் வேலை என்ன வேலை? இந்த வீட்டுல சோறு பொங்கி கறி வச்சு படிக்கண்டமா? அப்ப நான் என்னைக்குதான் உங்க மோவனுக்கு சோறு பொங்கி போடுறது? போதும் தாயே போதும். அன்னைக்கு சாம்பாரை வச்சுட்டு கொஞ்சோண்டு இந்த காயப்பொடியை கூட போடு, அப்பதான் எனக்கு வாய்வு தொந்தரவுலாம் வராதுன்னு சொன்னேன். நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? காயப்பொடியை போடுறதுக்கு பதிலா எறும்பு பொடியை அள்ளி போட்டிருக்க. நல்ல வேலை, நான் திங்காம இருந்துட்டேன். அன்னைக்கு நான் மேல போய் சேர்ந்துருப்பேன். இந்த பாருங்க, காயப்பொடி டப்பால எறும்பு பொடியை போட்டு வச்சது யாரு? நீங்க தானே? அது பழைய டப்பான்னு காயப்பொடி டப்பால தூக்கி எறும்பு பொடியை போட்டு வச்சேன். வெளியில காயப்பொடின்னு போட்டிருந்து அந்த அளவு தூக்கி தட்டுனே. தப்பு யாரு மேல? உங்க மேல தானே. உனக்கு என்ன மூக்கு செத்தட்டி போச்சு? காயப்பொடிக்கு வாசம் தெரியலையாக்கோ? எதுக்கு எதையா பேசி என்கிட்ட ஏச்சு வாங்கிட்டு போயிடாதியா. இப்ப குழம்பு வச்சு சொல்லி தர முடியுமா? தர முடியாதா? தர முடியாது டி. என்ன செய்வா பாத்துறோம். ரொம்ப சந்தோஷம், உங்க வாயாலே சொல்லிட்டா. அப்ப இனி நல்லதுதான். இனி சொல்ல மாட்டேல்ல, வேலை செய்ய மாட்டேக்கா, குழம்பு வைக்க மாட்டேக்கா, கூட்டு வைக்க மாட்டேக்கான்னு உங்க வாயில இருந்தே வந்துட்டு நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். நீங்க சொல்லிட்டிய. இனிமே நான் எதுவும் இந்த வீட்டுல செய்ய மாட்டேன். சும்மா தூத்து துடைப்பேன், வீடு பாத்திரம் கழுவுவேன், மேல் வேலையெல்லாம் அப்படி இப்படி செய்வேன். அவ்வளவுதான். சந்தோஷப்பா. எனக்கு சமையல இருந்து விடுதலை 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 விடுதலை. கண்டு வாக்குல ஒரு குத்து விட்டுட்டு போயிட்டாளம்மா படுவாவி. எந்த வீட்டுல இருந்து கூத்து நடக்கு? மாமியா சாறு பொங்கி வைக்க மர்ம தின்னுட்டு வந்து அடிச்சுட்டு போறாளே படுவாவி. என்னாச்சு நெடுமாறிக்கு மாமியாருக்கு? கண்ணெல்லாம் பேந்து எடுத்திருக்கு. மாமியா மருமகளுக்கு சண்டையா? மரகதமா வா வா உள்ள வா. இந்த வாரேன். வெளியே நின்னுட்டு இருக்கிய, உள்ள வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லண்டாமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். என்னாச்சு? கண்ணுல என்ன அடிபட்ட மாதிரி இருக்கு? அது வந்துமா? நான் சொல்லுதே, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அந்த ஆளுகள்கிட்ட என்னத்த சொல்லி தொலைய போறான்னு தெரியலையே. யானைக்கு கோண சொல்லுவாள, அவ அடிச்சு நான் பட்டேன்னு சொல்லி சொன்னா அவ்வளவுதான். வெளியே எல்லாரும் சந்திச்சிருக்கும். ஏக்கா வாங்க, என்ன முதல்ல வாங்கனே, உட்காருங்கனே. இருக்கட்டுமா, பரவாயில்ல. நீ யாராயிட்டு பத்தி எல்லாரும் வீட்டையும் கூப்பிட போனோமா? ஏன் தெரியுமா, எங்க அத்தைக்கு கண்ணுல ஒரு மாதிரி ரவுண்டா அடிபட்டு இருக்கு. சாந்தி கீழே எங்கனி வலிக்கி விழுந்துட்டாவளோ? வலிக்கி விழுதுக்கு எங்க அத்தைக்கு என்ன கண்ணு அவிஞ்சா போயிருக்காவோ? முதலே கண்ணு அவிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டா. இன்னும் என்னென்ன சொல்ல போறாளோ? யாரும் ஒண்ணு இல்லக்கா. நான் சொன்னேன், எத்தே நான் சோறு பொங்கி கறி வைக்கட்டுமான்னு கேட்டேன். நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவுல போய் முட்டுன்னு முட்டிட்டாவோ. அதுல வந்ததுதாக்கா இந்த காயம். எப்படி ரவுண்டா அடிபட்டு இருக்கு பத்தியலாக்கா? அதனாலதாக்கா எல்லா வேலையும் நீங்களே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முட்டி செத்து போயிடாதீங்க அப்படின்ட்டு. எடி நீ கொடுத்து வச்சவா, உனக்கு ஒரு நல்ல மாமியா கிடைச்சிருக்கா. எல்லா வேலையும் உன் மாமியாரை இழுத்து போட்டுட்டு செய்யுதுல்ல, நல்லதுதான் உனக்கு. பேசாம ரெஸ்ட் எடு. ஆமாக்கா, எனக்கு நல்ல மாமியார் தான் கிடைச்சிருக்காவோ. கொஞ்ச நாள்ல நானும் எங்க மாமியார் நல்லவங்க அப்படின்னு ஒரு பெரிய செல வைக்க போறேன். நான் என்ன செத்தா போயிட்டு எனக்கு செல வைக்க போறேன்? செத்தாதான் செல வைக்கணுமா? அப்ப எப்பதே சாவீங்க? தங்கச்சி சொக்க எங்க வேலைக்கு போயிட்டானோ? ஆமாண்ணே, வேலைக்கு போயிட்டாரு. இனி சாயந்தரம் தான் வருவாரு. நீங்க இன்னைக்கு லீவ் போட்டிருக்கீங்களாண்ணே? ஆமாம்மா, இன்னைக்கு லீவ் போட்டேன். இந்த ஒரு ஆளா போய் சொல்லக்கூடாது, ரெண்டு பேரும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா போய் சொல்லுங்கன்னு எங்க அம்மா சொன்னா. அந்த ஆளை தான் பார்த்தேன். லீவ் போட்டு தானே ஆகணும். சரிடி, நாளைக்கு என் சம்பந்திக்கு நிச்சாமலாம். எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. சரிக்கா, அது எப்படிக்கா? நீ கூப்பிட்டாலும் நாங்க முதல்ல வந்து நிப்போம். மாமியாரே வந்துருங்க. சரிம்மா சரி. சொக்கு வந்தானே சொல்லிருமா? நான் சொல்லிருந்தேனே. போறவு நான் சாயந்தரம் போல போன் போடுறேன் அவனுக்கு. அதேன சாப்பாடு நம்ம வீட்ல தான். நீ சோறலாம் பொங்கிட்டு இருக்கண்டா. சரிக்கா, நாளைக்கு 3 நேரம் உங்க வீட்ல தான் சாப்பாடு. சரி போயிட்டாரா. இனி ஒவ்வொரு வீடா சொல்ல போணும்ல, நேரம் வேற ஆயிட்டு. ஏக்கோ என் மாமியாரிக்கு கண்ணுல அடி பலமா விழுந்திருக்கலாம். பாம்போல இப்படி கதவுல போய் முட்டி இருக்க. நீ வேறக்கா கதவுலி முட்டல ஒண்ணு முட்டல. நான் சும்மா சொன்னேன். என்னடி சொல்லுதா? ஏக்கோ நான் சும்மா ஆடிக்கிட்டே போனா பாட்டு பிடிச்சிட்டு டபக்குன்னு எப்படியா கை வந்து டப்புன்னு கண்ணுல பட்டுருக்கு. ஒரு குத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தாங்க ஞாபகம் வந்துச்சு, ஐயோ மாமியா கிளவிய குத்திட்டேன். எடி வியானுக்கு குத்துனியா இல்ல சும்மா விளையாட்டுக்கு தான் குத்துனியா? பாக்காங்க, வியானுக்குலாம் குத்தல, சும்மா தான் ஆடிட்டு போனேன். அது தெரியாதனமா குத்து விழுந்துட்டு. சரி நடக்கட்டும். சரி உனக்கு எப்படியே சாப்பாடு கிடைக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. என் மாமியா மாதிரி பாடா படத்துல இல்ல, சோறு பொங்கி தான் அதை வச்சுதான் இதை வச்சுதானே. உனக்கு என்ன ஜாலியா இருட்டி, வச்சதா அப்படியே நல்லா தின்னுபிட்டு சந்தோஷமா இரு. ஆமா, நீ ஏன் சொல்ல மாட்டே? எனக்கு சோறு பொங்கணும்னு ஆசையா இருக்கு. என் மாமியா கிளவி படிச்சு தர மாட்டேங்க, நான் வருத்தத்துல இருக்கேன். சரி நீ போயிட்டு நேரம் ஆயிட்டலாம். எடிப்பா நேராது வந்துட்டீங்க. வரேன். பை பை. எடி நெடுமாறி என்னதே உள்ளிய கொஞ்சம் முறிச்சுதாயா? நீங்க தான் சொல்லிருக்கியா எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. எனக்கு வேலை வந்து பாத்திரம் கழுவுறது, வீடு தூக்கிறது மட்டும்தான். நீங்க தான் யாசி விட்டுருக்கியோ. அப்புறம் எனக்கு தெரியாது, நீங்களே செஞ்சுக்கோங்க எல்லா வேலையும். எனக்கு நானே ஆப்பு வச்ச மாதிரி ஆயிட்டேன்.
தங்கச்சிக்கு ஏற்கனவே ஒரு 10 பவுன் இருக்கு. மீதி 10 பவுனையும் அண்ணன் எடுத்துட்டானா எப்படிமா? ஒண்ணுமே அணக்கம் கட்ட மாட்டாங்கானே. எடி அதான் சொல்லியாச்சுல 20 பவுன் நகையும் 50,000 கேட்கா ஒண்ணு. எப்படியும் எடுத்துருவான் அண்ணன் 10 பவுன் நகை. இப்பதான் நமக்கு நிச்சாமலம் நான் கல்யாணத்துக்கு ஒரு மாசம் போல இருக்குல்ல. அதுக்குள்ள என்னைக்காவது ஒரு இடையில ஒரு நாள் நகை விலை குறைஞ்சுன்னா எப்படி எடுத்துருவான். துட்டி எப்படி ரெடி பண்ணாமலாம் இருப்பான். இந்த பாருமா அண்ணனும் மைனியும் எல்லா இடமும் கூப்பிட போயிருக்காவளா. கூப்பிட்டுட்டு வந்த உடனே வேலையா நீ கேளு. என்ன 10 பவுன் எடுக்கணும்லால, மொத்தம் 20 பவுன்ல அப்படின்னு லேச ஞாபகப்படுத்தி வை. யாமட்டி நான் ஏன் கேட்கணும், நீ கேட்க வேண்டியதுன்னு உங்க அண்ணங்காரன்ட்ட. ஆமா எதுக்கு எடுத்தாலும் நானே கேட்டுட்டு பொல்லாப்பு ஏன் வாங்கணும்? எல்லாரும் என்ன பொல்லாதவன் சொல்லணும். அது எதுக்கு அந்த கெட்ட பேரு நான் எதுக்கு ஏக்கணுங்க? நீ இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி, நீ கேளு அம்மாங்கிற முறையில. எடி நான் கேப்பேன். எப்படி கேட்க? நான் அன்னைக்கு ஒரு நாள் சொல்லியாச்சுல, திரும்ப சொன்னோடனே உங்க அண்ணன் கோவப்பட மாட்டான், உங்க மைனிக்காரி கோவப்படுவாளாட்டி. ஏன் அவட்ட இருந்தா நகையை கேட்கும். அண்ணன் சம்பத்தியமானதான், அதுல தங்கச்சிக்கு போட போறான். இதுல என்ன இருக்கு? ஓ மர்மம் என்ன அவ அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்ததையே நம்ம வாங்க போறோம். மெதுவா பேசிட்டி 2 பேரும் திடீர்னாப்ல வந்துடாம. அதெல்லாம் இப்ப வர மாட்டாவோ, நம்ம தெருமுழுக்கு கூப்பிடணும்ல. இப்பதான் ஒரு வீட்டுக்கு போயிருக்காவோ, அங்கங்க நின்னு பாடு பேசி எடுத்து வரதுக்கு எப்படி மத்தியானம் ஆயிரும். அது இருக்கட்டும், உன் மர்மகாரிக்கு எதுக்கு நீ இப்படி பயப்படுத? நான் எப்படி அவளுக்கு பயப்பட போறேன் சொல்லுவேன். அண்ணன் வந்தானே தைரியமா கேளு, அவ முன்னேலே கேளு, அப்பதான் தெரியும். மழை வந்ததுனால காலு என்னன்னு இழுத்துட்டு போகுது, ஒரு மாதிரி இழுக்கம்மா காலு. மழை நேரத்துல குளிர் நேரத்துல சிமெண்ட் தரையில எதுக்கு உட்காருத? இந்த கட்டில் போட்டுருக்கலாம், அதுல ஏறி உட்கார வேண்டியதுனே. எப்ப பார்த்தாலும் இந்த கட்டில உட்காரதுக்கு சிறையா இருக்குட்டி இந்த காலை நீட்டிங்க உட்காரலாமான்னு உட்கார்ந்தேன். அது கால் நரம்போட இழுக்கு. சரி சாயந்தரம் போல ஆஸ்பத்திரிக்கு வேணா வரியா? ஒரு ஊசியை வேணா போடும். வேண்டாம்மா யாபம் ஊசியை போடுறதுக்கு உடம்புல தெம்பா இருக்கு. கொஞ்சோண்டு தைலத்தை போட்டு ஆவி பறக்க தேய்ச்சி விட்டா போதும், சரியாயிரும். இந்த பாருமா உன் மருமகிட்ட எதுனாலும் கேட்டு எடுத்து வாங்கி தின்னு நல்லா இரி. அப்பதான் உன் மவ கல்யாணத்தை நல்லபடியா பார்க்க முடியும். அதுக்கு இல்லாம உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு கடைசி நேரத்துல போய் ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிடாத. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு ஆகாதட்டி, நான் நல்லதான் இருக்கேன். உன் பிள்ளை கல்யாணம் பேர பிள்ளை கல்யாணம் எல்லா கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் நான் போய் சேருவேன். இப்பமெல்லாம் போய் சீக்கிரம் சேர்ந்துக்கிட மாட்டேன். சரிம்மா நீ நல்லா இருந்தாதான் எங்களுக்கு நல்லது. ஏம்மா சோறு பொங்கி வச்சுட்டு தானே போயிருக்கா? ஆமாட்டி அரடிக்கலையில கிடந்து என்னத்தையே உருட்டி பரட்டிட்டு கிடந்தா. சோறெல்லாம் பொங்கி எடுத்து வச்சுட்டு தான் போயிருப்பா. சரி சோறு போட்டு கொண்டாட்டாமா? வேண்டாம் இடையில ஒரு காப்பி தண்ணி போட்டு குடிச்ச பத்தியா, அதே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுதேன். நீ சாப்பிடனா போய் சாப்பிடு போ. சரி வயிறு வச்சுட்டு நான் போய் சாப்பிடுதேன். இக்கா இந்தா இருக்கு உனக்கு சாப்பாடு. இதுக்கு தான் ஒரு உடப்பறந்தா வேணுங்கிறது. இதே இது ஒரு மைனி சம்மந்தியா இருந்தா கொண்டு வந்து நம்ம கையில தருவாள்வளா, வேணும்னா போட்டு திங்கட்டும் அப்படின்னு பாழுவா. இக்கா அப்படி பேசாத, நீ யார பேசுறன்னு எனக்கு தெரியும். மைனியை தானே அப்படி குத்தி காணிக்க. அப்படி இல்லட்டி நான் பொதுவா தான் சொன்னேன். மைனி வெளியில போகும்போதே சொல்லிட்டு தான் போனாவோ, உங்க அக்கா 1:30 மணி ஆனா சாப்பிட்டுருவோ, எடுத்து கூட சாப்பாட அப்படின்னு. சரி கொண்டா சாப்பிடுதேன், 6:00க்குள்ள சாப்பிடுவோம். எம்மா உனக்கு சோறு போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாமக்கா கொஞ்சம் நேரம் கழிக்கிட்டு, வயிறு வேற பசிக்கல. எம்மா உன் மருமகாரி தங்கச்சியம்ல மயக்கி வச்சிருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி, அவ கூட இருக்கா பத்தியா, அதனால உன் தங்கச்சிக்காரியும் உங்க மைனிக்காரிக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவா பாத்துக்கோ. ரெடி மூஞ்சைய அப்படி முறைச்சிட்டு இருக்க, சோத்து தின்னு. எம்மா ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், உன் மருமகாரி மீன் குழம்பு வைக்கிறதுல அவளை அடிச்சுக்க ஆளே இல்லம்மா. ஆமாட்டி அவ கை பக்கம் நல்ல அளவோல இருக்கும் பாத்துக்க. கல்யாணம் முடிய முன்னாடி உங்க அண்ணன்காரன் என் கையால தான் சாப்பிடுவான். இப்போ பொண்டாட்டி வச்சாதானே சாப்பிடுதான். நான் அன்னைக்கு கேட்டேன், இல்ல நான் வைக்கட்டுமா குழம்புன்னு. வேண்டாமா என் பொண்டாட்டி வச்சு கொடு, அவ வச்சிருவா மீன் குழம்ப. அவ வச்ச கொஞ்சம் நறுக்கு சுருக்குன்னு நல்லா இருக்கும் பாத்துக்கோ அப்படிங்க. அண்ணனுக்கு நல்ல நாக்கு ருசிய மீன் குழம்ப வச்சு கொடுத்தே அண்ணனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கம்மா. கறி போட்டுட்டி நீ தின்னு. ஐயா கனி வீட்டுல பூட்டு கிடக்கு, எங்க போயிருக்கான்னு தெரியலையே. மறதான் அப்போ வந்து மூக்காண்டி வீட்டுல போய் சொல்லிட்டு வருமா, அதுக்குள்ள கனி வந்துட்டான்னா அந்த எட்டி வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆமா சரிங்க வாங்க போவோம். மல்லிகா வீட்டுல போய் சொல்லிட்டு வருவோம். பொன்னமாச்சி எடி கனி என்ன உன் மாமன் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நிக்கா? இன்னைக்கு பள்ளியோட திறக்கலாச்சி. ஆமா பத்தியட்டி நான் மறந்தே போயிட்டேன் பாத்துக்க. இந்த வருஷம் 9 முடிச்சு 10ஆம் கிளாஸ் போக போறான். 10ஆம் கிளாஸ் நல்லபடியா படிச்சு மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னு சரி வேண்டிக்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆச்சி. மக்களே சுபி ஆச்சி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கல. கால்ல எல்லாம் ஒண்ணு விழாண்டாமாக்கா. இந்த பாரு நல்லபடியா படிச்சு எடுத்து முன்னேறணும் சரியா? சரி ஆச்சி. மக்கா படிப்பு மட்டும் இல்ல ஒழுக்கமும் முக்கியம் தான். ஒழுக்கமா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், உங்க அம்மைக்கு அப்பனுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் சரியா? சரி ஆச்சி. உங்க அப்பாக்காரரு மாடா உழைச்சி வாடா தேஞ்சி போறாரு, பாத்து எடுத்து படி. அந்த கஷ்டத்தை நீனும் படப்படாதுன்னா நாங்க எப்படியோ உருண்டு பிறண்டு உன்னை படிக்க வைக்கோம். பாத்தியா உங்க அம்மைக்கு உங்க அப்பாக்கும் கஷ்டத்தை உணர்ந்து படிக்கணும் என்னமாக்கா? எம்மா நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் உன்னையும் அப்பாவையும் காப்பாத்துவோம்மா, கவலைப்படாதம்மா. எனக்கு அது போதும் மக்கா, எனக்கு அது போதும். நீ நல்லா இருந்தாலே அது போதும் எனக்கு. எடி முத நாள் பள்ளிக்கூடத்துக்கு போறான், அழுதுட்டு இருக்க கண்ணத்தோட சந்தோஷமா பிள்ளைய அனுப்பி வை. போயிட்டு வரேன் எம்மா, போயிட்டு வரேன். சரி மக்களே பார்த்து போயிட்டு வா. யாச்சி எடி என்ன ஓ மாவ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாளா? ஆமாச்சி அவளும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போயிட்டா. அந்த அளங்கன வாரேன். மல்லிகா சந்தைக்கு போயிட்டு வருமா? கொஞ்சோண்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் இனி பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துடுறதுக்கு சரியா இருக்கும். ஆமா எங்க வீட்லயும் ஒண்ணு காய்கறி ஒண்ணு இல்ல, ஏதாவது ஒண்ணு பாக்கணும்ல இனிமே டெய்லி. சரி அப்படியே வா, எங்க வீட்டுல போய் கூடையும் எடுத்துட்டு துட்டையும் எடுத்துட்டு அந்த காய்கறி வாங்கிட்டு வரோம். யாச்சி சந்தைக்கு தான் போறோம், ஏதாவது உங்களுக்கு காய்கறி இருந்தா வாங்கணும்னா சொல்லுங்க வாங்கிட்டு
போயிட்டாராம். ஏடி உங்க வீட்டுலனாலும் நான் 2-3 பேர் இருக்கியா, எங்க வீட்டுல ஒத்த கட்டனா எனக்கு எங்க காய்கறி செலவாகுது. அதனால டெய்லி நான் பக்கத்து கடையில போய் வாங்கிடுவேன் பாத்துக்கா. சந்தையில காய்கறி எல்லாம் வேண்டாம் டி, கொஞ்சம் கிடக்கு வேற. நீங்க போயிட்டு வாங்க. சரி அச்சு போயிட்டாரேன். போகும்போது அப்படியே நெடுமாரியும் கூட்டிட்டு போகணும். ஏதாவது வாங்கன்னா வாங்க வரலாம். சரி 5-6 பாத்திரம் கிடக்கு போய் கழுவுவோம். ஓரளவுக்கு நம்ம தெருவடைக்கு எல்லா இடமும் சொல்லியாச்சு. மல்லிகா வீட்டுல மூக்காண்டியும் இல்ல மல்லிகாவும் இல்ல, அவ தங்கச்சி தான் இருந்துச்சு, அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்கேயாவது வெளியில எங்கேயும் போனாவள தெருல 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சரி கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு எட்டி பாப்போம்ல அவ விட்டுட்ட. அதனால நான் சொல்லியிருந்தேங்க என் முக்காண்டிட்டையும் இந்த காட்ராசாட்டையும் சொல்லிருங்க நான் போறவு. நான் பார்த்து சொல்லிடுவேன், இல்லைன்னா போன் அடிச்சிருவேன். ஒரு 5:30 போன் அடிச்சோம்னா வீட்டுக்கு வந்துருவோம். உள்ள 2 பேரும் நேர்ல போய் நான் பார்த்து சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல எட்டி மரவதான் நில்லு. என்னாச்சுங்க ஐயா? எட்டி ஒண்ணு இல்ல, ஒரு விஷயம் பேசணும். வீட்டுல வச்சு பேசுறதுக்கு வழி இல்ல. அதான் என் தங்கச்சிக்காரங்க அங்கே உட்காந்துருக்கா, எங்க அம்மையும் அங்கே உட்காந்துருக்கா பத்தியா. நம்ம ஏதாவது ஒண்ணு பேச அப்புறம் வாக்குவாதம் ஆயிரும் நம்ம 2 பேருக்குள்ளேயும். அந்தால என்ன ஏதுன்னு கேப்போவோம். எதுக்கு வாக்குவாதம் ஆக போகுது? நடு ரோட்ல வச்சு பேச வேண்டிய விஷயமும் இல்ல. சரி பேசுதான் ஆகணும், வேற என்ன செய்ய. என்னத்தங்க? ஒரு இந்த ஒண்ணு இல்ல, இந்த 20 பவுன் கிட்ட நகை போடணும்னு சொல்லி மாப்பிள்ளட்டு ஆள் சொல்லிச்சுன்னு வாய் கூட தடுமாறுது பாத்துக்கோ. புரிஞ்சு போச்சு எனக்கு. இந்த 20 பவுன் நகை தானே உங்க தங்கச்சிக்காரி சொன்னால. ஆமாட்டி, அதைத்தான் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சிருந்தேன். 10 பவுன் நகை இப்ப இருக்கலாங்க. இன்னொரு 10 பவுன் நகைக்கு எப்படியாவது சேர்க்கணும். வேற என்ன செய்ய? உங்க அம்மிட்ட எப்படியும் துட்டு கொஞ்சம் இருக்கும்ல, சேர்த்து வச்சிருப்பாவுல்ல, கொஞ்சம் வாங்குங்க. மீதி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடனை உடனே வாங்கி போட்டு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு கொடுப்போங்க. வயசாயிட்டு போதுலாங்க. நீ சொல்லதெல்லாம் சரிதான். எங்க அம்மாக்காரி துட்டை கண்ணுல காணிக்க மாட்டாள, கையில வச்சிருக்கதான் செய்வா. துட்டு இல்லாம இருக்காது. தைரியமா கேளுங்க. நான் கேட்டாதான் பிரச்சனை ஆகும். மருமக கேட்டா அப்படி இப்படின்னு வரும். நீங்க கேட்டா ஒண்ணு இல்ல. பெத்த பிள்ளை கேட்டு உண்மையை சொல்லாம இருப்பாளா? நான் கேட்டாது ஏதாவது மறைப்பா. ஏதோ துட்டு சேர்த்து வச்சிருக்கோம், மருமகாரி புடிங்கிட்டு போயிருவான்னு நினைப்பா. நீங்க தைரியமா கேளுங்க உங்க அம்மை கிட்ட. சரி கேக்க, அவ என்ன சொல்லுதாலும் தெரியல. என்னது சொல்ல போறா? எங்கனையும் வட்டி கொடுத்து எடுத்து வச்சிருப்பா, வாங்கி தருவா. பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பின்ன போடாண்டமா. எவ்வளவு தாங்க நம்மளும் கடன் வாங்கி செய்ய முடியும்? உங்க அம்மா உங்க பிள்ளைக்கு தானே செய்தாவோ. அது சரிதான். சரி வீட்டுக்கு போனேன்னா கொஞ்சம் ஆறாமரை கேப்போன்னா சண்டை கிண்ட போட்டுறதா அந்த நேரத்துல என்கிட்ட. ஆமா, எனக்கு வேற வேலையில இல்ல ஒவ்வொருகிட்ட சண்டை போடுறதுக்கு. 1008 சோழி எனக்கு தலைக்கு மேல கிடக்கு. இவரு கூட சண்டை போடுதானா? நான் சண்டை போடுதேன். சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்னேன், உடனே கோவப்படுது. ஏட்டி வாங்கிட்டு சொல்லாம நான் யாருக்கிட்ட போய் என் மனசு விட்டு சொல்லுவேன் சொல்லு. சரி வாங்க, எல்லா இடமும் சொல்லியாச்சுல. வயிறு வேற காந்தது, வீட்டுல போய் சோர்திங்கிறோம். ஏடி போற வழியில இருந்து பேக்கரி இருக்கு, அங்க போய் ஆளுக்கு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போவோம் வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்டுல மீன் கறியும் சோறு வச்சிருக்கேன், வீட்டுல போய் தும்போ. கோபடம் போட்டி ஜூஸ் வாங்கி தரேன் வா. மறக்கதக்கா ஏடி 2 பேரும் எங்க போயிட்டாரியா? உங்களை தேடிதான் வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு காய்கறி சாமான் ஒண்ணு இல்ல. அதுல கொஞ்சம் மஞ்சள் மசாலா வாங்கிக்கிட்டு அந்த சந்தையில போய் கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரோம் 2 பேரும். இந்த காய் ஏன் தேடுன? என்னடி தெரியாத மாதிரி கேட்க? செல்வி நிச்சாம்பளத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம்ல, அதான் முதல்ல உங்க வீட்டுக்கு வந்து சொல்ல வந்தேன். ஆமா பார்த்தோம். அந்தல உங்க வீட்டுல நீனும் இல்ல மூக்காண்டியும் இல்ல, உன் தங்கச்சி தாமா இருந்தா. அந்தல சொல்லிட்டு வந்திருக்கோம். கனி உங்க வீட்டுக்கும் போனோம் டி. வீட்டுல பூட்டு தொங்கிட்டு இருந்துச்சு. அதனால சரி எல்லா இடமும் சொல்லிட்டு கடைசியில உங்க வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு தான் எல்லாரும் வீட்டுக்கு சொல்லி பிடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு போலான்னு தான் போயிட்டு இருக்கோம். இதுல என்னக்கா இருக்கு? நம்ம வீட்டுல சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன? நாங்க எல்லாரும் மொத ஆளா வந்து நிப்போம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது போக்குல போயிட்டு இருக்கு. சரிட்டி எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. என்ன சரிக்கா? சரி சரி வாங்க. அப்படியே இந்த பேக்கரி இருக்கு, அங்க போய் கூலா ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் வீட்டுக்கு. இருக்கட்டும். என்ன கனி இப்படி வரலங்க? ஒரு கூட பிறந்த அண்ணன் கூட இப்படி பாசமா கூப்பிட மாட்டான். அண்ணன் எப்படி கூப்பிடுதாரு பத்தியா? தங்கச்சின்னு வாய் நிறைய வா அப்படி சொல்லதுக்கே நம்ம 2-3 ஜூஸ குடிக்கலாம். வா போவோம். ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? வாசியிலே ஒப்பத்த பாக்கிய. டேய் அப்படியே சில்லுன்னு எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ்னே. யாருக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, வாங்கி தரேன். நானும் வரேன். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம்.